ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு முறை தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, நாட்கள் போய்கொண்டே இருக்கையிலே உம்மோடு நடந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? பாதுகாப்பா இருக்கிறீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்கினீங்களா? ஒருவேளை ஒரு சிலர் நீங்க வெளிநாடுகள்ல இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு இது காலையில இல்லாம இருக்கலாம், மத்தியானமும் சாயந்தரமும் வேற எந்த நேரமும். நீங்கள் நாளெல்லாம் சௌக்கியமா இருக்க வேண்டும் என்று, வாழ்நாள் எல்லாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய காவலை கொண்டு ஒவ்வொரு போராட்டத்திலும் சோதனையிலும் கூட மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். எத்தனாவது அதிகாரம் என்று கேட்காதீங்க, தெரியும் இல்லையா உங்களுக்கு? யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. யோவான் இயேசு கிறிஸ்துவின் சீஷரில் ஆண்டவர் நேசித்த சீஷன் என்று எழுதி கொண்டார். ஆண்டவரை அதிகமாய் நேசித்த சீஷன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, ஆண்டவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன் என்று தாழ்மையோடு ஒத்துக்கொண்டாரு. எப்போதும் ஆண்டவரின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டவர் இவர். அவருடைய சமூகத்திலே மகிழ்ந்து கொண்டு இருப்பார். அவர் எழுதிய யோவான் எழுதிய சுவிசேஷம், யோவான் எழுதின 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆம் நிருபம் நீங்க கவனிச்சா அன்பை குறித்து அதிகமாய் விவரித்திருப்பார். உண்மையிலேயேங்க இயேசாண்டவரின் ஊழியம் செய்கிறவங்களுக்கு தேவையானது அபிஷேகம் வேண்டும், வல்லமை வேண்டும், தைரியம் வேண்டும், இன்னும் ஏதேதோ கருவிகள், இப்போது எக்யூப்மெண்ட்ஸ் வேண்டும், இன்னும் கருவிகள் வேண்டும், மற்றும் PA சிஸ்டம் வேண்டும், லைட்ஸ் வேண்டும், உதவி செய்கிறவங்க வேண்டும், ஆலயங்கள் வேண்டும் என்று என்னென்னமோ விரும்புகிறாங்க. தவிர நான் கவனித்தது, பைபிள்ல தேவ ஊழியர்கள் செய்த ஊழியத்தை கவனித்தால் உணர்ந்தது, என் வாழ்க்கையில கூட நான் பார்த்தது, தேவனின் ஊழியம் செய்கிறவங்களுக்கு தேவனின் அன்பு வேண்டும், தகப்பனின் மனது வேண்டும், விசாலமான இருதயம் வேண்டும். இந்த யோவான் நல்ல முதிர் வயதில் எழுதின நிருபம் இந்த 3வது நிருபமா இருக்கிறது. எல்லா சீஷரும் இரத்த சாட்சி ஆயிட்டாங்க. ஆனால் இந்த யோவான் முதிர் வயது வரைக்கும் எத்தனை முறை எத்தனை சித்திரவதை செய்தாலும் அவருக்கு மரணம் உண்டாகவில்லை. ஆகவே அவங்களே வெறுத்து போய் பத்மாஸ் என்னும் தீவுல போட்டு விட்டாங்க. அங்கே நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய நூலாசிரியர் கூட, காரணரும் கூட இந்த யோவான் சீஷனே. அநேக வருஷங்களுக்கு பின்பு அந்த யோவானை பின்பற்றிய சீஷர்கள் சென்று அவரை பார்த்தபோது இன்னும் உயிரோடு இருந்தாராம். அவரை சுமந்து வந்து அவரை உட்கார வைத்துக் கொண்டு, ஐயா, எங்களுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்யுங்க, ஒரு செய்தி கொடுங்க என்றால், அந்த முதிர் வயதுல பேச முடியாத நிலைமையில கூட அவர் பொறுமையோடு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்வாராம். இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் அங்கேயும் அதே வார்த்தை, ஒருவரை ஒருவர் நேசியுங்க. எவ்வளவு நேரம் சொன்னாலும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுவாராம். உண்மையிலேயே இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம ஒருவரை ஒருவர் நேசித்தால், அவ்வளவு எதுக்குங்க வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசித்தால் வீட்டுல பிரச்சனைகளும் சண்டைகளும் இருக்குமா? போராட்டங்கள் இருக்குமா? போட்டிகள் இருக்குமா? மன்னிக்க முடியாத மனது இருக்குமா? ஜனங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் மன்னித்தால் எவ்வளவு சமாதானம் இருக்கும்? யுத்தங்களே இருக்குமா? இப்படிப்பட்ட பலவித கலவரங்கள் இருக்குமா? என்னங்க, நம்ம அன்பு இல்லாததுனாலதான் பகையும் பொறாமையும் வன்மமும் சுயநலமும் மனிதனை பிடித்து அலைக்கழிக்கிறது. அதை எடுத்து போடதான் அன்புள்ளவராகிய ஆண்டவர் அன்பை காண்பிக்க, சத்ருவை கூட நேசிக்க, தீங்கு செய்தவர்களை மன்னிப்பது எப்படி என்று அவர் சிலுவையில நமக்கு காண்பித்தாருங்க. அந்த சிலுவை அன்பை உணர்ந்து கொண்ட யோவான் அந்த அன்பையே அறிவித்தார்.
அவர் இந்த 3வது நிருபத்திலே காயு என்கிற ஒருவனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த காயு அந்த காலத்து விசுவாசிகளுக்குள்ளே முக்கியமான ஒருவன். அவனுடைய வீட்டிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. சில ஆத்மாக்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரு, என்னங்க போஷித்துக் கொண்டிருக்கிறாரு. 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. ஆமாங்க, உங்களில் அநேகர் தொடர்ந்து இந்த தேவ செய்திகளை 2 வருஷத்துக்கும் மேலாக கேட்கிறோம்னு சொல்றீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க விருத்தி அடைகிறீங்களா? உங்களில் எத்தனையோ பேர் இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணின பிறகு இந்த வசனத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சாட்சி கொடுக்கிறீங்க, பலப்படுகிறோம் என்று சாட்சி கொடுக்கிறீங்க. பலப்பட்ட பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம கனி கொடுக்கணும். நம்முடைய வீட்டாரை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும். அப்படி இப்படின்னு நான் ரட்சிக்கப்பட்டு என் கணவரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்திக் கொண்டேன், என் குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளே நடத்திக் கொண்டேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவனாய் வாழ்கின்றேன். என் நண்பர்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். என் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கிறது என்று உங்களில் அநேகர் சொல்லுகிறதுனாலே தேவனை எவ்வளவோ துதிக்கின்றேன். சோ நீங்க ஆத்மாவில விருத்தி அடையும் போது உங்களுக்கு தெரியாமலேயே you will be a blessing. மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க, ஒரு வழிகாட்டியா மாறிடுவீங்க, ஒரு அறிவுரை கொடுக்கிறவங்களாயிடுவீங்க, ஒரு தேற்றுகின்ற நபராகிடுவீங்க. ஒரு உங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்க இடத்துக்கு வருவாங்க. அவங்க தேவைகள்ல உங்க இடத்துல ஜெபிக்கும்படியாக, உங்க அறிவுரைக்காக. அது நீங்க கனி கொடுப்பதற்கு அடையாளம். உங்களுக்குள் அன்பு பார்க்கும்போது, சந்தோஷத்தை பார்க்கும்போது, உங்களுக்குள் சமாதானம் பார்க்கும்போது, உங்களுக்குள் நீடிய பொறுமை பார்க்கும்போது, உங்களுக்குள் விசுவாசத்தை பார்க்கும்போது, உங்களுக்குள் சாந்தத்தை பார்க்கும்போது, உங்களுக்குள் இச்சை அடக்கத்தை பார்க்கும்போது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்க தேவன் எனக்கும் வேண்டும் என்பாங்க. அதுதாங்க கனி கொடுப்பது. ஆவியின் கனிகள் என்ன என்பதை இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் பின்பற்றும் போது ஆண்டவர் குணங்கள் நமக்குள்ள வந்துவிடும். அது வருதா? எஸ். அநேகர் சொல்லுகிறாங்க, கர்த்தருக்குள் நாங்க சௌக்கியமா இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறோம், கனி கொடுக்கிறோம், மன்னிக்கிறோம், மற்றவர்களை சகித்துக் கொள்ளுகின்றோம், பொறுத்துக் கொள்ளுகிறோம், எங்கள் விசுவாசத்துல தொடர்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறாங்க. அதற்காக தேவனை எவ்வளவு துதிக்கிறேன். நல்லதுங்க, நம்ம ஆவிக்குரிய விதத்துல விருத்தி அடைகிறோம். ஆனா நம்ம தரித்திரம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்றால், வருமானத்துல பெருக்கம் இல்லை, குடும்ப சூழ்நிலையில வளர்ச்சி இல்ல, எங்க பொருளாதார நெருக்கடி சந்திக்கப்படல என்பது போல உலக சம்பந்தப்பட்ட, சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட உங்க மாற்றத்தை வைத்து அதுல கூட மாற்றம் வரணும் இல்லையா? இங்க யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்றால் ஏதாவது 1-2 சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. எல்லாவற்றிலும், உங்க ஆரோக்கிய விஷயத்திலே, உங்க பொருளாதார சூழ்நிலையிலே, உங்க கர்ப்பக்கணியின் விஷயத்திலே, உங்க ப்ராஜெக்ட்ஸ் விஷயத்திலே, உங்க வேலையின் விஷயத்திலே, உங்க படிப்பின் விஷயங்களிலே பாருங்க, உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் விருத்தியாகணும். நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும், வாழ்ந்து கொண்டு. நோ ஃபுல் ஸ்டாப். இவ்வளவுதான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. படிப்படியாக உயர்த்துகின்றவர், படிப்படியாக ஆசீர்வதிக்கிறவர். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. எதற்குங்க இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட உலக சம்பந்தப்பட்ட, சரீர சம்பந்தப்பட்ட, இமைக்குரிய காரியங்கள்ல இன்னும் குறைவில் இருக்கிறாங்க? நிறைவை ஏன் பார்க்க முடியவில்லை? உங்க ஆஸ்தி விருத்தி அடைவதென்றால் நீங்க சாப்பிட முடியாத அளவுக்கு ஆஸ்தியை கொண்டிருப்பது அல்ல. முதல்ல உண்மையான ஆசீர்வாதம் என்றால் எத்தனையோ கொண்டிருப்பது அல்ல. எந்த நேரத்துக்கு எது அவசியமோ அதை கொண்டிருப்பது, அது உண்மையான ஆசீர்வாதம். வானத்து பறவைகளை பாருங்க, அவைகள் பட்டினி இருப்பதில்லை, அது சேர்த்து வைக்காது. ஆனால் அது எந்த வேலையும் பட்டினி இருக்காது.
நமக்கு சொத்து பத்துக்கள் இல்லாம இருக்கலாம், நம்ம பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லா இல்லாம இருக்கலாம். ஆனால் எப்போதும் கை நீட்டி கடன் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. அதுதான் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய விதத்துல நீங்க விருத்தி அடையும் போது பொருளாதார காரியத்தையும் பொருளாதார நிலையம் கூட அவர் விருத்தி அடைய செய்வார். என்னை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆளாவது, அடிக்கடி வியாதிப்பட்டு போவது பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய விதத்துல விருத்தி அடைவதும் ஆசீர்வதிக்கப்படுவதையும் அவங்க கவனிக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால நோய்கள் வராம இருக்காது. நாம இந்த உலகத்துல அநேக பொல்யூஷன்ஸ் நடுவே வாழ்கிறதுனால ஏதோ ஒரு பலவீனம் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் உன்னை சுகமாக்கிற கர்த்தர் நானே என்ற தேவனை விசுவாசிக்கிற நாம எப்போதுக்கு அப்போது அவருடைய சுகத்தை பார்க்க முடியும். அடிக்கடிக்கு வியாதிப்பட்டு போகும்படியாக அல்ல, புதிதாக்குகிற தேவன் நமக்கு எப்போதுக்கு அப்போது புதிய பலனும் சக்தியும் கொடுத்து கொண்டிருப்பார். நீங்க எல்லாவற்றிலும் உங்க பொருளாதார சூழ்நிலை விருத்தி அடையணும், உங்க ஆரோக்கிய சூழ்நிலை விருத்தி அடைய வேண்டும், உங்க கர்ப்ப கனி ஆசீர்வதிக்கப்படணும், உங்க கர்ப்ப கனி உண்டாகணும், உங்களுக்கு உண்டான பிள்ளைகள் நாளுக்கு நாள் மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் விருத்தி அடையணும். உங்களுக்கு முன்பு அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமா உங்க குடும்பம் இருக்கும் போதுதான் உங்க பக்தி உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்புவாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இப்படியாக இருக்கும் என்பது சங்கீதம் 128 இருக்கு. நீங்க வாசித்து பாருங்க. 127, 128 அதிகாரங்களை இன்றைக்கு வாசிங்க, தியானிங்க. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு. தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே முழுவதுமா இருக்கும். நீங்க செய்வதெல்லாம் அது வாய்க்கும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் மூலம் வசனம் கேட்கின்ற ஆவிக்குரிய விதத்திலே ஆத்மாவிலே விருத்தி அடைகிறோம் என்று சொல்லுகிற நீங்க எல்லாரும் எல்லா விஷயங்களிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விருத்தி அடைந்து கொண்டு பெருகிக் கொண்டே சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஜெபம் அதுதாங்க. ஏதோ சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுவது அல்ல. பாருங்க, உங்களுக்காக ஜெபம் செய்ய, உங்களுடைய குறைகளை திருத்த, உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடையும்படி, கனி கொடுத்து விருத்தி அடையும்படி, ஆவிக்குரிய பலத்தை பெறும்படியாக பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்க பெறும்படி உங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். உலக சம்பந்தமான சொத்துகளுக்காகவோ பிரச்சனைகளுக்காக அல்ல, ஆவிக்குரிய விதத்துல பலப்படுகிற நீங்க எல்லாவற்றிலும் குறையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஏதாவது உங்க வாழ்க்கையில குறை இருந்தால், தேவை இருந்தால், அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தால், அதை குறித்து நம்ம தேவ சமூகத்துல நிச்சயமா வேண்டிக் கொள்ளுவோம். அற்புதமான விடுதலை கொடுத்து சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை ஆண்டவரே உம்முடைய பாத சமூகத்திலே கூடி ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுகிறோம் என்று சாட்சி கொடுக்கிற நாங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இந்த குறைகள் ஏன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, பஞ்சங்கள் ஏன் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த வியாதி ஏன் என்னை இவ்வளவு நோக செய்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிற அநேகர் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடிக்கிறோம் அப்பா. எல்லா விஷயத்திலும் நாங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று, எங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்தித்து எங்களை பரிபூர்ணராய் செய்ய வேண்டும் என்று, ரட்சிப்பின் காரியத்தை, மீட்பின் காரியத்தை நீர் நிறைவு செய்திருக்கிறீரே அப்பா. பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் உம்முடைய ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களுக்கு இல்லாதபடிக்கு எங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாமே உம் கைகளாலே ஆசீர்வதிக்கப்படவும், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, இந்த உலகத்திலே உம்முடைய சாட்சிகளா இருக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள், பாரங்கள், அதாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சாத்தான் பிடித்துக் கொண்டிருக்கிறானோ என்னமோ, அதிலிருந்து விடுவிக்கப்படுவோம். கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். என்னை கேளு, ஜெபம் செய், வேண்டிக்கொள் என்று சொன்ன ஆண்டவருக்கு நாம ஜெபம் செய்வோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், பாரங்கள், உங்களுடைய தேவைகளை குறித்து 8939801234 டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க விண்ணப்பிக்கின்றோம். ஜெப வீரர்களும் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கிறேன். சபையெல்லாம் சேர்ந்து கூட
இந்த பாரங்களை எல்லாம் கர்த்தருடைய பலிப்பீடத்திலே வைத்து அவருடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தேவைகளை சந்திப்பாருங்க. டாக்டர் ஜெபால் தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்து விடாதீங்க. எவ்வளவு பிரயாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியான நிகழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க தொடர்ந்து பாருங்க. தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஒரியா, பெங்காலி, ஹிந்தி மொழிகள்ல ஒளிபரப்பப்படும் டிவி நிகழ்ச்சிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.